மதுரை தாவேக்க மாநாட்டில் 300 மீட்டர் தூரம் நடந்து சென்று பேசும் வகையில் ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிக்கு தடுப்புகளை மீறி தொண்டர்கள் சென்றுவிடக் கூடாது என்பதால் கம்பிகளுக்கு கிரீஸ் பூசும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ அந்த ரேம்ப் வாக் பகுதியில் செய்யப்படக்கூடிய அந்த ஏற்பாடுகள், பாதுகாப்பு விஷயங்கள் என்னென்ன? இது முன்கூட்டியே செய்யப்படலையா? அந்த தடுப்புகளை தாண்டி போகக்கூடிய சூழல் அங்க இருக்கா? விஜய் அவர்களினுடைய மாநாட்டில் ரேம்ப் வாக் நடப்பது கடந்த மாநாட்டிலும் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நடைபெறுவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் விஜய் செல்லக்கூடிய அந்த பகுதிக்கு விஜயை அருகில் பார்க்கலாம் என்ற காரணத்திற்காக அந்த பகுதியை சுற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேம்ப் மீது ஏறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அதனால அந்த பகுதியில் அவர்கள் ஏறாமல் இருப்பதற்காக கிரீஸ் தடவும் பணியை தாவேகாவினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு வீரர்களும் தற்போது பாத்தீங்கன்னா அந்த கிரீஸ் கருப்பு கலரிலான கிரீஸ் மற்றும் எண்ணெய் வடிவிலான அந்த திரவத்தையும் அதுல தடவிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல புடிச்சு யாரும் ஏறாம இருப்பதற்காக பாதுகாப்பு நடவடிக்கையாக இது தடவுவதாக அந்த பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களும் நம்மிடத்துல தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி ரகுவரன், விவரங்களுக்காக.